அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, இந்த நாள்ல கூட எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நேரமும் உணரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உண்மையே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அண்ணாள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்றா. என்ன ஜெபம் பண்ணான்னு முந்தின வசனத்துல நம்ம வாசித்தோம். என்னுடைய சிறுமையை பார்த்து என்னை மறக்காம நினைத்து அருளி ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். அவளோட சத்தம் கேட்காதனால அவ வாயை ஏலி கவனித்து கொண்டிருந்தான். 9வது வசனத்துல ஆலயத்தோட வாசல்ல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து இருந்தத நம்ம வாசித்தோம். அந்த ஏலி கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. ஏன்னா அவ இருதயம் முழுதும் வேதனையில நிறைஞ்சிருந்தது. அவ மனசுல இருக்கிறத இருதயத்துல ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருந்தா. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. ஏலி என்ன நினைச்சாருன்னா, இவன் குடிச்சிட்டு வந்திருக்கா, அதான் இப்படி வாய் முனன்னு பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தவறா புரிந்து கொள்றான். தவறா புரிந்து கொண்டு அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை விட்டு விலக்கு என்றான். அப்ப தவறா புரிந்து கொண்டு இப்ப தவறா பேசுறான். எவ்வளவு நேரம் குடிச்சிருப்ப, குடிய விட்டு விலகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். செய்யாத தப்ப சொல்லும் போது கோபம் வரும். ஆனா இங்க அன்னாள் அதுக்கு பொறுமையா பதில் சொல்றத வாசிக்கிறோம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு. நம்மளும் சில நேரம் தவறா புரிந்து கொள்ளப்பட்டு தவறா குற்றம் சாட்டப்படும் போது அதை பொறுமையோடு நம்ம ஹேண்டில் பண்ண, பதில் சொல்ல பழகிக்கணும். அன்னாளை போல அவ ரொம்ப அமைதியா பதில் சொல்றா. தன்னுடைய காரியத்தை விலக்கி சொல்றா. ஏன் அப்படி வாய் அசைச்சு பிரேயர் பண்றேன் அப்படின்றத அதுக்குரிய விளக்கத்தை சொல்றா. கோவப்படல. என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசத்தை ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். என் இருதயத்துல இருக்கிற வேதனைய கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்றா. தாவீது கூட இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த போது கெபியில ஒளிஞ்சிருக்கிறப்ப இதே மாதிரி அவரும் ஜெபம் பண்றாரு. சங்கீதம் 142:2. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். எப்பெல்லாம் நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம கஷ்டங்களை சொல்றோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. இங்க அன்னாள் தன்னோட இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றி விட்டாள். நம்ம கஷ்டம் ஏற்படும் போது மற்ற மனுஷர்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது. அது நமக்கு பதில கொண்டு வராது. ஆனா தேவனிடத்துல விசுவாசமா நம்ம பிரச்சனைகளை சொல்லும் போது அவர் கட்டாயம் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமா நமக்கு பதில் கொடுப்பார். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். என்ன பிசாசோட பிள்ளையா நினைக்காதீங்க. மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும்
இந்த மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். இவ்வளோ நேரம் என்னோட மனசு கஷ்டத்தினால ஜெபம் பண்ணினேன். அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ. இப்பதான் ஏலிக்கு தான் செய்த தவறு புரியுது. இப்ப அண்ணால ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். உன் ஜெபம் கேட்கப்பட்டு அதுக்குரிய பதில ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்றார். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் பண்ணினாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. நம்ம ஏற்கனவே 7வது வசனம் பார்த்தோம். அவ சாப்பிடாம அழுது கொண்டிருந்தாள், ரொம்ப துக்கத்தோடு இருந்தா. ஆனா இப்ப அவ அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே அந்த வார்த்தைய விசுவாசித்தா, ஆண்டவர் கட்டாயம் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏலி மூலம் சொல்லப்பட்ட அந்த கர்த்தருடைய வார்த்தைய விசுவாசித்தா, ஏற்றுக்கொண்டா. அதனால இப்ப போஜனம் பண்றா. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கல, நல்ல மகிழ்ச்சி ஆயிட்டா. முகம் துக்கமாவே இல்ல. கர்த்தர் என்னோட ஜெபத்தை கேட்டார்ன்ற விசுவாசத்தோடு இருக்கிறார். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவிலிருந்து தங்கள் வீட்டிற்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தால் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அடுத்த நாள் காலையில அவங்க கர்த்தரை பணிந்து கொண்டு அங்க விட்டு தங்களோட வீட்டுக்கு போனாங்க. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளி ஒரு குழந்தையை கொடுத்தார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவளுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல் என்ற பெயரை வச்சு ஆண்டவர் என்னோட ஜபத்துக்கு பதிலா இவனை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்திரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட போனான். ஒவ்வொரு வருஷமும் தன்னோட பலி செலுத்துறதுக்காக எல்கானா சீலோவாவிற்கு போவான். அது மாதிரி போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். பால் மறந்த பிறகு நான் வர்றேன், அவனை கொண்டு அங்க விட்டுட்டு வந்துடுவேன், அவன் எப்பயும் கர்த்தருடைய சந்நிதியில் காணப்படுவான். தன்னுடைய ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தபடி பொருத்தனை பண்ணினபடி கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனத்துல தன்னுடைய பிள்ளைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன், ஒரு குமாரனை கொடுத்தீங்கன்னா அதை உமக்கே ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னத நான் அந்த பொருத்தனைய நிறைவேற்றுவேன். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணும் மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணும் மட்டும் அதற்கு முளை கொடுத்தாள். கொஞ்ச நாள் அது வரைக்கும் தன்னோடு வச்சிருந்துட்டு கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னா. அதன்படியே செயல்படுறான். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் எடுத்து 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவிலே இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. இப்ப 3 காரியத்தை எடுத்துட்டு போறான். 3 காளை சர்வாங்க தகன பலி செலுத்துறதுக்கு, 1 மரக்கால் மாவு அப்படின்றது போஜன பலி செலுத்துறதுக்கு, 1 துருத்தி திராட்சை ரசம் பான பலி செலுத்துறது. என்னாகமம் 15வது அதிகாரம் 3, 9, 5
அந்த 3 வசனத்திலையும் காலை வந்து வந்து சர்வாங்க தகன பலியாகவும், அடுத்து வந்து மாவு வந்து போஜன பலிக்காகவும், அடுத்து திராட்சை ரசம் வந்து பான பலியாக செலுத்துறதுக்காகவும் கொண்டு போகப்பட்டது. ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணா இதெல்லாம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதை எடுத்துக்கிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறான். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. குழந்தையா இருக்கும்போதே தன்னுடைய சாமுவேலை கொண்டு போய் கர்த்தரிடத்துல விடுறான். ரொம்ப வேதனைப்பட்டு கர்த்தரிடத்துல ஜெபித்து பெற்றுக்கொண்ட சாமுவேலை பண்ணின பொருத்தனை நிறைவேற்றும்படி அதிகமா நேசித்தா கூட ஆண்டவர்கிட்ட சொன்னதை அப்படியே செய்கிறான். அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே அண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான்தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இங்க இருந்து நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றா. உம்முடைய என் ஆண்டவராகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றது பல இடங்கள்ல ஒரு உறுதியா சொல்லும்போது இந்த மாதிரி ஆணையிட்டு சொல்லுவாங்க. இது வந்து 1 சாமுவேல் 20:3 கூட தாவீது இந்த மாதிரி யோனத்தான்ட்ட உம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம வாசிக்கலாம். அது மாதிரியே இவளும் ஆண்டவராகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். நம்மளும் பண்ற எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம்ம கண்ணீரை மாற்றுவார், நம்ம கவலைய நீக்கி போடுவார், சூழ்நிலைகள்ல மாற்றத்தை தருவார். நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தரிடத்துல நம்ம பிரச்சனைய சொல்லணும். கட்டாய ஆண்டவர்கிட்ட பதில் இருக்கு. ஒருவேளை நம்ம நினைச்சபடி பதில் இல்லாட்டா கூட அவர் நேர்த்தியா நடத்துவாரு. அவர் சித்தத்தின்படி நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார். ஆகியால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். கர்த்தருக்கு நான் கேட்டேன், ஜெபம் பண்ணும் போதே அப்படித்தான் கேட்டா. அது மாதிரியே உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமா சாமுவேலை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறான். அவள் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டாள். ஆண்டவருக்கு ஆராதனை செய்து ஆண்டவரை பணிந்து கொண்டு அன்னாள் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார், பணிந்து கொண்டாள். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, கர்த்தருடைய சந்நிதியில அன்னாள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா. அதை பார்த்த ஏலி வந்து இவ குடிச்சிட்டு இப்படி ரொம்ப நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தவறா புரிந்து கொண்டு, எவ்வளவு நேரம் இப்படி குடிச்சிருப்ப, உன்னோட வெறிய விட்டு குடிய விட்டு விலகு அப்படின்னு சொன்னாரு. தான் தவறா புரிந்து கொண்ட போதும், தவறா தன்னை பத்தி பேசும்போதும் அன்னாள் வந்து ரொம்ப பொறுமையா அதுக்குரிய விளக்கத்தை சொல்றா. நான் வந்து ரொம்ப துக்கத்தோடு வந்தேன், அதனால கர்த்தருடைய சந்நிதியில என் இருதயத்துல இருக்கிறதெல்லாம் ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பேலியாளின் மகளாய் நினைக்காதீங்க, துக்கத்தினால இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா. உடனே ஏலி அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தவற உணர்ந்து அன்னால ஆசீர்வதிக்கிறாரு. நீ தேவனிடத்துல கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளை இடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே மாதிரி அன்னாள் வந்து அவங்க குடும்பமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு பின்பு அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு சாமுவேல்னு பேர் வச்சாங்க. வருஷம் வருஷம் எல்கானா போய் பலி செலுத்துவாரு, பொருத்தனைய நிறைவேற்றுவார். ஆனா அன்னாள் கூட போகல. பிள்ளையோட பால் மறக்கும் காலம் மட்டும் நான் வரல, அதுக்கப்புறம் வந்து குழந்தைய கர்த்தருடைய சந்நிதியில நான் கொண்டு வந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 காளைகள்
சர்வாங்க தகன பலிக்கும், ஒரு மரக்கால் மாவு போஜன பலிக்கும், ஒரு துருத்தி திராட்சை ரசம் பான பலிக்கும் எடுத்துக்கிட்டு போய் அங்க கர்த்தருடைய ஆலயத்துல செலுத்திட்டு அத ஏலி கிட்ட தன்னுடைய பிள்ளைய கொண்டு போய் விடுறா. பிள்ளை குழந்தையா இருக்கும் போதே அங்க ஆண்டவர் சந்நிதியில கொண்டு போய் விட்டுட்டா. கர்த்தரிடத்துல நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் என்னோட ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தாரு. அவன் உயிரோடு இருக்கிற நாள் அளவும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைய சந்தோஷமா ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறத பார்த்தோம். அங்கிருந்து கிளம்பும் போது அன்னாள் கர்த்தரை பணிந்து கொண்டாள் அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட ஆண்டவரே பல சமயங்கள்ல தவறா புரிந்து கொள்ளும் போது, தவறா பேசப்படும் போது ஆண்டவரே உடனே உடனே பதில் பேசுகிறோம். இனி ஆண்டவரே அன்னால போல பொறுமையா இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. இந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அன்னாள் தன்னுடைய கவலையெல்லாம் உம்முடைய சந்நிதியில ஊற்றி விட்டு அதுக்குரிய பலனை பெற்றுக்கொண்டா. நாங்க ஆண்டவரே மனுஷரிடத்துல இல்ல, தேவாதி தேவனிடத்துல எல்லாவற்றையும் சொல்லி எங்களுக்கு பதிலை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்கிறவர். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்க உம்மிடத்திலிருந்து கேட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மனதில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்ன்ற விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் வர்த்திக்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்னாள் ஆண்டவரே ஜெபித்த பின்பு துக்க முகமாய் இருக்கவில்லை நாங்க வாசித்தோம். நாங்களும் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு செயல்பட ஆண்டவரே கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.